புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு. எல்லாருமே வந்து நிறைய பேர் நம்ம தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து பல பேர் வந்து ஒரே ஒரு கோயிலுக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அது என்ன கோயில் அப்படின்னா திருப்பதி. திருப்பதி போயிட்டு வெங்கடாஜலபதியை பார்த்து நிறைய காணிக்கைகள், முடி காணிக்கையாக இருக்கட்டும், இல்லைனா காசு பணமாக இருக்கட்டும், அள்ளி கொட்டி, அதாவது நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டி குமிச்சிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதம் லட்டு, திருப்பதி லட்டுவை வாங்கி அதுலேருந்து கொஞ்சோண்டு அங்கேயே சாப்பிட்டு பார்த்தா தான் அது வந்து வெங்கடாஜலபதியை முழுசாக பார்த்து தரிசனம் அடைஞ்ச ஒரு மனசு திருப்தி வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த திருப்பதி லட்டில் மிகப்பெரிய ஸ்கேம், ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு. நம்ம தமிழக மக்கள் மட்டும் இல்லை, ஆந்திரா மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து உலுக்கி எடுத்திருக்கு இந்த சம்பவம். ஏன்னா நம்ம இந்தியாவிலே பெரிய பொருளாதாரம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பணக்கார சாமி அப்படின்னா வெங்கடாஜலபதி தான். அந்த வெங்கடாஜலபதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்கே உள்ள கோடி கோடியாக இருக்கிற பணத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ கேவலமாக லட்டை வந்து செஞ்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஒரு கீழ்த்தரமாக ஒரு குவாலிட்டி கம்மியான லட்டு செஞ்சு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அதில் மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் கலந்துருக்கு அந்த லட்டில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வந்து, அதிர்ச்சியான செய்தியை வந்து அந்த இப்போ இருக்கிற ஆந்திராவை இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்க சந்திரபாபு நாயுடுவே தெரிவிச்சிருக்காரு அப்படின்றதான் மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். சரி, வீடியோக்குள்ளே போய் முழுசாக என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என் இனிய தொழில் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரசியல், இது வந்து மிகப்பெரிய அரசியல் தான், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அரசியல்லேருந்து ஆரம்பிக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவங்க மேலே தான் குறைய சொல்கிறாங்க. முன்னாடி யார் அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் சிறப்பான ஆட்சி செஞ்சார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப கீழ்த்தரமான ஆட்சி அவர் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து அப்போலேருந்து ஒரு கடந்த 2-3 வருடங்களாகவே சொல்லிட்டு இருந்தார். அதாவது எதிர்கட்சியாக இருந்தார் அப்போ சந்திரபாபு நாயுடு. அவர் வந்து சந்திரபாபு நாயுடு தூக்கி ஜெயிலில் வச்சாங்க, அவங்களோட மனைவியை பற்றி தப்பாக பேசினாங்க. இதெல்லாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து செஞ்சுட்டு இருந்தார். அப்போது அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த திருப்பதி கோயில் லட்டு வந்து கலப்படம் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து அவர் அப்போ வைக்கல சந்திரபாபு நாயுடு. இப்போ சொல்கிறார். அதாவது ஆட்சிக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 100 நாள் வெற்றி நாளாக வந்து கொண்டாடினாங்க. அந்த மேடையில் தான் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார். என்ன அப்படின்னா, மக்களுக்கு பொது மேடையில் வந்து பேசுகிறாரு. இத்தனை நாளாக ஆட்சியை புரிந்து கொண்டிருந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஆந்திராவில் திருப்பதியில் உள்ள கோயில் தேவஸ்தானத்தில் உள்ள லட்டுல வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க. அதில் மாட்டு கொழுப்பும் கலந்துருக்கு, பன்னி கொழுப்பு, ஃபிஷ் ஆயில், அதாவது மீன் எண்ணெய் சொல்லலாம், அந்த மீன் எண்ணெயும் கலந்து தான் அந்த லட்டையே செஞ்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு அந்த பிரசாதத்தை வழங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வந்து அங்கேயே மேடையிலே சொல்கிறாரு. இதுதான் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய பூகம்பமாக வெடிச்சிருக்கு. ஆந்திரா மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு நிறைய சிக்கலில் இடையூறுகள் நிறைய வரும். நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, போகணும்னு பிளான் பண்ணுவீங்க, ஆனால் நடக்கவே நடக்காது. ரொம்ப இக்கட்டான இடர்பாடுகள்லாம் சந்திச்சதுக்கப்புறம் திருப்பதி கோயிலுக்கு போய் வெங்கடாஜலபதியை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அப்படி தரிசனம் பண்ணிட்டு போகிற எல்லாருமே வந்து ஃப்ரீ லட்டு இருக்குது, காசு கொடுத்து வாங்குற லட்டு இருக்குது. அந்த லட்டை வாங்கிட்டு அந்த பிரசாதமாக வாங்கிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அதை லட்டு பார்த்தா தான் மனசே திருப்தி. நீ திருப்பதி போகணுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் லட்டை கொடுத்தா தான் நம்புவாங்க திருப்பதி போகணும் அப்படின்னு. அந்த லட்டை வந்து சும்மாலாம் சாப்பிட மாட்டாங்க. சில பேர்லாம் வந்து குளிச்சுட்டு வந்து அந்த பிரசாதமே வாங்கி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு எடுத்து யாராவது கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை நம்மளாவது விபூதி பரவாயில்ல, குளிக்காட்டியும் பரவாயில்ல, விபூதி எடுத்து மற்ற கோயிலுக்கு போய்ட்டு தான் வைப்போம். ஆனால் அந்த லட்டை சாப்பிட்றது குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணுன்ற அந்த என்ன சொல்கிறது ஒரு இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த லட்டை திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து ஒரு பவராக, ஒரு பிரமிப்பாக, எப்படி சொல்கிறது, அது லட்டுனாலே ஒரு வித்தியாசமாக ஆச்சரியமான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த லட்டில் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா,
திருப்பதி தேவஸ்தானம் இப்போ சொல்லியிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி மேலே பழியை தூக்கி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்ன அது உண்மைன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த லட்டில் எப்படி கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நெய் நம்ம 1 கிலோ நெய் வந்து நம்ம சாதாரணமாக கடையில் போய் 1 கிலோ நெய் வாங்கினோம்னா 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் அதோட பிராண்டை பொறுத்து மாறி இருக்குது. ஆனால் ஒரு 5-6 கம்பெனிகள் வந்து சப்ளை பண்ணுறாங்க, டன்னாக சப்ளை பண்ணுறாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி இருக்குது. அந்த 5-6 கம்பெனிகளில் நெய்யை வாங்குறாங்க. நெய் எவ்வளோத்துக்கு வாங்குறாங்கன்னா, வெறும் 350 ரூபாய் கிலோ. 1 கிலோ 350 ரூபாய்க்கு தான் கொள்முதலே பண்ணுறாங்க. ஸோ அந்த கொள்முதல் பண்ணுற நெய்யில் தான் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்பல. இது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ப்ரூஃப், ஆதாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தேவஸ்தானத்துலேருந்து அந்த நெய் எல்லா நெய்யுமே கொண்டு போயிட்டு தேவஸ்தானத்துலேயும் பரிசோதனை பண்ணுறதுக்கு ஆய்வகம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேசிய பால் இது இருக்குது பார்த்தீங்களா, பாலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிறுவனம் வந்து குஜராத்தில் இருக்குது. அங்கே அனுப்பி அங்கே செக் பண்ணும்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சோயாபீனு, கோகனட் ஆயிலு, பாம் ஆயிலு இதெல்லாமே இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அதையும் தவிர்த்து முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பசு பால், அதாவது மாட்டோட கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஷ் ஆயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பன்னிலேருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பு, அதாவது கொழுப்பை காய்ச்சினா, அதாவது அதை பதப்படுத்தி அதை காய்ச்சும் போது அது நெய் மாரி இருக்கும், எண்ணெயாக மாறும். அந்த எண்ணெயை வந்து நெய் கூட கலந்து தான் வந்து தேவஸ்தானத்துக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட், அதை என்ன சொல்கிறது, ஒரு ரிப்போர்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டு தான் மிகப்பெரிய சர்ச்சையாக ஆகிருக்கு. இது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு எதிராக, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம். அவர் எப்படியாவது அழிக்கணும். ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து ஜெயிலெலாம் வச்சுருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி போன ஆட்சியில். ஸோ அவருக்கு எதிராக வந்து அவர் எப்படியாவது குற்றச்சாட்டி அவரை வந்து இது பண்ணணும், அவரை மட்டம் தட்டி கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணுறதா எதிர்கட்சியில் சொல்கிறாங்க. தேவஸ்தானமும் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நான் படித்தேன், தந்தியில் படித்தேன், இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி படித்தேன். தந்தியில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. தேவஸ்தானம் போர்டில் உள்ள மேலாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஆர் டைரின்னு சொல்கிறார். ஏஆர் டைரின்றது திண்டுக்கல்லில் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திலேருந்து டன்னாக நாங்கள் கொள்முதல் பண்ண, அதாவது ஜூன் ஜூலையில், அவங்க சொல்கிறது ஜூன் ஜூலை, போன வருஷம் இல்லை, இந்த போன ஆட்சி இல்லை, இந்த அதாவது சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் வந்து அதாவது தயாரித்த லெட்டரில் வந்து அவ்வளவு தரமாக இல்லைன்றதை நான் கண்டுபிடிச்சோம். அப்போ செக் பண்ணும் போதும் அந்த ஏஆர் டைரி அப்படின்ற நிறுவனத்திலேருந்து வந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சு நாங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு அனுப்பினோம். அதில் தான் இந்த மாதிரியான விஷயம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஏஆர் டைரி திண்டுக்கல் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓப்பனாகவே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பல வருஷமாக வந்து இந்த தொழிலில் இருக்கோம், பல வருஷமாக நாங்கள் வந்து டன்னாக வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் நெய், எங்களை ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் தான் வந்து அந்த மாட்டோட கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் ஃபிஷ் ஆயிலும் மீன் எண்ணெயும் நாங்கள் தான் வந்து கலந்து அனுப்புகிறோன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நாங்கள் குவாலிட்டியாக இல்லைனா எங்களை எப்பயே ஏற கட்டிருப்பீங்க, ஆனால் எங்களை வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சம்திங் காரணம் இருக்கலாம், எங்கள் மேலே பழிய போகிறதுக்கு இதில் வேறு ஏதாவது உள்குத்து இருக்கலாம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நான் எங்களுடைய பொருள் உலகம் இந்தியா ஃபுல்லாக விற்கிது. நாங்கள் நிறைய கம்பெனிக்கு பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி தான் தேவஸ்தானுக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் டன்னாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து எங்கள் குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் நமக்கு கிடைக்கல. ஸோ அது அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியல. அது வந்து திருப்பி ஆய்வகத்துக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், உலகத்திலேயே மிக பணக்கார சாமி அப்படின்னு நம்ம கொண்டாடுற தெய்வம் வந்து வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி. அங்கே உள்ளே போகணுன்னாலே நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா, காரு டிக்கியிலேருந்து ஃப்ரண்ட் பேனட் இருக்கு பாருங்க, அதை கூட ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு குட்காவிலேருந்து ஒரு மாமிசமும் ஒரு சமைச்சு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு சைவ சாமி தான் வந்து வெங்கடாஜலபதி. திருப்பதினாலே சைவம் தான், அங்கே போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அசைவம். ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுக்க விரதம் இருந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் தலையிலே போடுவாங்க, அந்தமாரி நிறைய பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வாரமாவது சைவத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அது சைவ சாமின்றதால புரட்டாசி மாதம் முழுக்க அசைவம் நம்ம வீட்டில் சமைக்க மாட்டாங்க. அப்படி கொண்டாடுற ஒரு சாமிகிட்ட அந்த சாமி, நம்ம விரதம் இருக்கோம், அசைவம் சாப்பிட்றது இல்லை, வெறும் சைவம் மட்டுமே காய்கறிகளை மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு, ஆனால் அந்த கோயிலில் என்ன வாங்கிட்டு வரோம்,
மாமிச லட்டை வாங்கிட்டு வரோம். இதுதான் இங்கே வேடிக்கையாக இருக்குது பாருங்கள். இத்தனை நாளாக நமக்கு தெரியாமலே இதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோமா? இது எத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை வருஷமாக இந்த கலப்படம் நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு உண்மையிலே தெரியல. நம்ம திருப்பதி போனால் லட்டு சாப்பிடலாமா வேணாமன்ற ஒரு மிகுந்த குழப்பத்துக்கு உண்டாக்குறது இந்த விஷயம்லாம் வந்து. ஏன் தேவஸ்தானம் போர்டு அப்படின்றது அதுவே தனி கவர்மெண்ட். உண்மையை சொல்லணும்னா அந்த திருப்பதி தேவஸ்தானம் அதுவே ஒரு தனி கவர்மெண்ட். அவ்வளோ பொருளாதாரம் கொட்டி கிடக்காங்க. என்ன சொல்கிறது, எக்கனாமி லெவலில் ஆந்திரா வளப்படுத்துறதே அந்த திருப்பதி கோயில் தான். ஸோ அந்த கோயிலே வந்து இந்த மாதிரி ஒரு கலப்பட விஷயம் நடக்கிறது எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. இவ்வளோ தலைவர்கள் அங்கே தேவஸ்தானம் போர்டில் உள்ள தலைவர்கள் இருக்காங்க, யாருக்குமே தெரியாமல் அது நடந்திருக்கும் கண்டிப்பாக. இது வந்து வெங்கடாஜலபதிக்கே வெளிச்சம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு குத்துதே குறையுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கலாமே அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து இருக்குது. நான் சொல்கிறது சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து குற்றம் சொல்கிறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதில்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி ஏன் பேசலை? இப்போ அவங்கள மட்டம் தட்டணும், அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள மட்டம் தட்டணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ அது ஏற்றுக்கூடிய விஷயந்தான். ஆனால் எதுவோ எப்படி இருந்தாலும் சரி, கோயிலில் மக்கள் பல கோடி பேர் சாப்பிட்ற ஒரு லட்டு, அதாவது ஒரு மாதத்துக்கு 96 லட்சம் லட்டு விற்கிதுங்களாம். லட்டு வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்களாம். இப்போ கூட அயோத்தியில் ராமர் கோயில் திறந்தப்போ கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் என்னுடைய கணக்கு தயாரிக்கணும் 1 கோடி லட்டா 10 லட்சம் லட்டா தெரியல, இங்கேருந்து செஞ்சு அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே போன லட்டுலேயுமே வந்து ராமர் கோயிலில் கொடுத்த லட்டுலேயுமே வந்து மாட்டு கொழுப்பும் பன்னி கொழுப்பும் கலந்து தான் விற்றுருக்காங்க. அதாவது விநியோகம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கு என்னோட பதில் சத்தியமாக கிடையாது. நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், இதுதான் நடந்திருக்கு. உண்மையிலே நமக்கு மனசுக்கு தோணுதா இல்லையா? அப்போ அந்த லட்டுலேயும் கலப்படம் இருந்திருக்கு. அப்போ ராமரை கும்பிட வந்தவங்களும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இதுக்கு சரியான உண்மையான நிலவரத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா திருப்பதி மேலே இருக்கிற அந்த பழி வந்து போகவே போகாது. திருப்பதியை வந்து சாமி கும்பிட வரவங்க லட்டை எப்படி வாங்குவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, அந்த பிரசாதத்தை எப்படி முதல்ல ஏற்றுப்பாங்க அப்படின்றதே தெரில. எனக்கு ஒரு காமெடி ஒன்று ஞாபகம் வருது. விவேக் ஒரு படத்தில் வந்து நான் எதை வேணாலும் ஒத்துப்பண்டா, ஆனால் திருப்பதி லட்டுக்கு பதிலாக ஜாங்கிரி கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீரா, அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்ததுடா. சந்திரபாபு நாயுடு அப்பயும் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருந்தார். ஸோ வந்து அந்த காமெடியை வந்து இப்போ வச்சு மீம்ஸாக க்ரியேட் பண்ணி போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன் நான். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. திருப்பதி லட்டில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கவே முடியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா.